டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 80. சீல்ட் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள், நாம் இன்னும் 5 நிமிடங்களில் தரையிறங்கப் போகிறோம் என்றார் டீப்பிங்கின் பைலட். அந்த ஹாக்கர் 731 பளபளக்கும் காலை நேர மழைத்தூறலில் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. கீழே இறங்கிக் கொண்டிருக்கும் விமானத்திற்கு கீழே கென்டின் மலைகள் பறந்து விரிந்திருப்பதை கண்டபோது டீப்பிங் வீட்டுக்கு திரும்புவதன் மகிழ்ச்சியை உணர்ந்தார். பாரிஸிலிருந்து இங்கிலாந்திற்கு செல்ல 1 மணி நேரத்திற்கு குறைவாகவே ஆகும். அன்றைய காலை வேளை மழைக்கால பசுமையில் அவருடைய தாய்நாடு அவரை வரவேற்பதாக தோன்றியது. பிரான்சில் நான் வாழ்ந்த காலம் முடிந்துவிட்டது. நான் இங்கிலாந்திற்கு வெற்றியுடன் திரும்பியிருக்கிறேன். கற்சாவியை கண்டுபிடித்தாகிவிட்டது. ஆம், இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் எஞ்சியிருக்கிறது. அந்த கற்சாவி முடிவாக எந்த இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லப் போகிறது? இங்கிலாந்தில் ஏதோ ஒரு இடத்திற்கு தான். எங்கே என்று டீப்பிங்கிற்கு துல்லியமாக தெரியாது. ஆனால் அந்த புகழை அவர் ஏற்கனவே ருசித்து விட்டார். லெங்டனும் சோஃபியாவையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே டீப்பிங் எழுந்து அந்த கேபினின் பக்கவாட்டு பகுதிக்கு சென்றார். சுவர் பக்கமாகவே சென்று அவர் அங்கே ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுவர் அறையை திறந்தார். எண்களின் கலப்பில் டயல் செய்து அந்த அறையை திறந்தார். 2 பாஸ்போர்ட்டுகளை எடுத்தார். எனக்கும் ரேமிக்குமான ஆவணங்கள். பின்னர் கெட்டியாக இருந்த 50 பவுண்ட் நோட்டுகளை எடுத்தார். உங்க இருவருக்குமான ஆவணத்திற்கு. சோஃபியா சந்தேகத்துடன் பார்த்தாள். லஞ்சமா? ஒரு வகையான ராஜதந்திரம். எக்ஸிகியூட்டிவ் விமானத்தளங்களுக்கு சில படித்தொகைகள் உண்டு. ஒரு பிரிட்டிஷ் கஸ்டம்ஸ் அதிகாரி என்னுடைய விமானத்திற்கு வந்து என்னை வரவேற்று விமானத்தை அதற்குரிய இடத்தில் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்வார். அவர் வருவதை தவிர்ப்பதற்காக நான் ஒரு பிரெஞ்சு பிரபலத்துடன் வந்து கொண்டிருக்கிறேன் என்றும் அவர் பத்திரிகையாளர்கள் கண்களில் படுவதை விரும்பவில்லை என்றும் சொல்வேன். நமக்கு அவர் செய்யப்போகும் ஜாக்கிரதையான வேலைக்காக இந்த சிறிய தொகையை அவருக்கு பரிசாக தரப்போகிறேன். லெங்டன் ஆச்சரியமாக பார்த்தார். அந்த அதிகாரி இதை ஏற்றுக்கொள்வாரா? எல்லாரிடமும் வாங்க மாட்டார். அவர்கள் எப்படி செய்வதில்லை. ஆனால் இவர்கள் எல்லோரையும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் ஆயுத வியாபாரி அல்ல. நான் நைட் பட்டம் பெற்றவன் என்று டீப்பிங் சிரித்தார். உறுப்பினர்களுக்கென்று சில சலுகைகள் உண்டு. ரேமி பாதை வழியில் நடந்து வந்தான். அந்த ஹெக்லர் கோச் துப்பாக்கி அவன் கைகளுக்கு சென்றது. சார், என்னுடைய வேலை திட்டம் என்ன? டீப்பிங் தன்னுடைய பணியாளரை உற்று நோக்கினார். நாங்கள் திரும்பி வரும் வரை நீ நம்முடைய விருந்தினரை பார்த்து கொள்ள வேண்டும். லண்டன் முழுவதும் அவனை இழுத்து கொண்டு திரிய முடியாது. சோஃபியாவுக்கு குழப்பமாக இருந்தது. நாம் திரும்பி வரும் முன்னரே பிரெஞ்சு காவல்துறை உங்களுடைய விமானத்தை கண்டுபிடித்துவிடும் என்று நினைக்கிறேன். டீப்பிங் சிரித்தார். ஆமாம், அவர்கள் விமானத்தில் ஏறி ரேமியை பார்த்தால் எப்படி ஆச்சரியப்படுவார்கள் என்று கற்பனை செய்து பார். அவருடைய நைட் பட்டத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டதைக் கண்டு சோஃபியா ஆச்சரியமடைந்தாள். கட்டி போட்ட பிணை கைதி ஒருவரை நீங்க சர்வதேச எல்லைகளை கடந்து கூட்டி வந்திருக்கிறீர்கள். இது சீரியஸான விஷயம். அதற்காக தான் என்னுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களே. விமானத்தின் பின்பகுதியில் இருந்த மதகுருவை நோக்கி அவர் தன்னுடைய புருவத்தை உயர்த்தினார். அந்த மிருகம் என் வீட்டிற்குள் நுழைந்து ஏறக்குறைய கொன்றுவிட்டது. அதுதான் உண்மை. ரேமி அதற்கு சாட்சியாக இருப்பான். ஆனால் நீங்கள் அவனை கட்டி போட்டு லண்டனுக்கல்லவா கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார் லெங்டன். டீப்பிங் தன்னோட வலது கையை நீட்டி நீதிமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுப்பதை போல் வைத்து கொண்டார். யுவர் ஆனர், பிரிட்டிஷ் நீதிமன்றத்தை பற்றி ஒரு பழைய நைட் வீரரின் புரிதலை மன்னிக்க வேண்டும். நான் பிரெஞ்சு அதிகாரிகளை அழைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்கிறேன். ஆனால் அந்த பிரெஞ்சு நாட்டவர்கள் இந்த வழக்கை சரியான முறையில் நடத்துவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆம், அதனால்தான் என்னுடைய பணியாளரின் உதவியுடன் அவனை லண்டனுக்கு அழைத்து வந்துவிட்டேன். நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன். மன்னித்து விடுங்கள். லெங்டன் அவரை புதிதாக பார்த்தார். இது வேலை செய்யும் என்று நினைக்கிறீர்களா லீ? சார் என்று அந்த பைலட் அழைத்தான். ரேடியோவில் அழைப்பு வந்தது. உங்களுடைய விமானம் நிறுத்தும் அறைக்கு அருகாமையில் பராமரிப்பு வேலைகள் நடைபெறுகிறதாம்.
அவர்கள் நேரடியாக முக்கிய விமான நிலையத்திற்கு வந்துவிடும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்கள். டீப்பிங் ஹில்லிற்கு பிகின் ஹில்லிற்கு டீப்பிங் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து போய் கொண்டிருக்கிறார். இப்படி நடப்பது இதுதான் முதல் முறை. என்ன பிரச்சனை என்று சொன்னார்களா? கட்டுப்பாட்டாளர் சொன்னது தெளிவற்றதாக இருந்தது. எரிபொருள் நிரப்பும் இடத்தில் ஏதோ வாயு கசிவாம். அவர்கள் முக்கிய விமான நிலையத்தின் முன்னால் நிறுத்தும்படி சொன்னதுடன் உத்தரவு வரும் வரை யாரையும் கீழே இறங்கக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை. விமான நிலைய அதிகாரிகளுடன் இருந்து தெளிவான அழைப்பு வரும் வரை நாம் யாரும் விமானத்தை விட்டு கீழே இறங்க முடியாது என்றுதான் நினைக்கிறேன். டீப்பிங் சந்தேகமடைந்தார். அது நாசமாய் போன வாயு கசிவு. எரிபொருள் நிரப்பும் இடம் அவர் விமான நிறுத்தும் இடத்திலிருந்து 1/2 மைல் தூரத்தில் இருந்தது. ரேமியும் கவலைப்பட்டவனாக காணப்பட்டான். சார், இது வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது. டீப்பிங் சோஃபியாவையும் லேங்டனையும் நோக்கி திரும்பினார். நண்பர்களே, நம்மை வரவேற்க யாரானும் காத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்குள்ளும் எழுந்துள்ளது. லேங்டன் பெருமூச்சு விட்டார். நான் அவர்களுக்கு தேவையான ஆள் என்று பெக்கே இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படியும் இருக்கலாம். அல்லது தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள அவர் இதில் மிக ஆழமாக இறங்கியிருக்கலாம் என்றாள் சோஃபியா. டீப்பிங் அவற்றையெல்லாம் கேட்கவில்லை. பெக்கேயின் மனநிலை எப்படி இருந்தாலும் சீக்கிரமே செயலில் இறங்கியாக வேண்டும். இறுதி இலக்கிலிருந்து கவனத்தை திசை திருப்பிவிடக் கூடாது. புனித கோப்பை. நாம் அதற்கு மிகவும் நெருங்கி வந்துவிட்டோம். அவர்களுக்கு கீழேயோ லேண்டிங் கியர் தரையிறங்கியது. லேங்டனின் குரல் மிகுந்த கவலைக்குரியதாக ஒலித்தது. நானே அவர்களிடம் சென்று இதை சரி செய்கிறேன். உங்கள் எல்லோரையும் இதிலிருந்து விடுபட செய்கிறேன். சும்மா இரு ராபர்ட். டீப்பிங் கொந்தளித்தார். எங்களை மட்டும் அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று நீ நினைக்கிறாயா? நான் தான் உங்களை சட்டவிரோதமாக அழைத்து வந்திருக்கிறேன். லுவாரிலிருந்து தப்பிக்க நெவ்யூ உனக்கு உதவி இருக்கிறாள். அத்துடன் நாம் இந்த விமானத்தின் பின்பகுதியில் ஒருவனை கட்டி போட்டிருக்கிறோம். இப்பொழுது உண்மையிலேயே நாம் ஒன்றாக இருந்தாக வேண்டும். வேறு ஏதேனும் விமான தளத்திற்கு செல்லலாமா என்றாள் சோஃபியா. டீப்பிங் தலையை குலுக்கினார். இப்பொழுது நாம் புறப்பட்டால் நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய வரவேற்பு விழாவில் இராணுவ டாங்கிகளும் சேர்ந்து கொள்ளும். சோஃபியா நொறுங்கி போனாள். புனித கோப்பையை கண்டுபிடிப்பதில் நீண்ட காலம் ஆகிவிட்ட நிலையில் அவர்கள் இருவரும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுடன் சேர்ந்து இதனை ஒத்திப்போட நினைக்கும் காரியம் எதிலேனும் இறங்கினால் கடுமையான நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதை லேங்டன் உணர்ந்து கொண்டார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றார் லேங்டன். சேல்ஸ் மீட்டிங் என்றார் டீப்பிங். ஒரு வழக்கத்திற்கு மாறான அதிகபட்ச காரியத்தை செய்ய வைப்பதற்கு தன்னுடைய பைலட்டை தூண்ட எவ்வளவு செலவாகும் என்று நினைத்து கொண்டார்.